தாம் கொண்டாட்டு ஊரே முன்னாடி பாக்குறதுக்கு என்ன பேருனா தமிழ்ல பிறர் மனைவி நோக்காளர். நோக்காளர். ஓ நோக்கு. நான் ஒரு விஷயம் உங்களை யதார்த்தமா கேட்கவாங்க. ஒரு பொதுவர்த்தமான கேள்வி. குடிக்காதவங்க யாரும் கிடையாது. ஆனா குடிச்சால ஒரு பொதுவா ஒரு ஆள் என்ன சொல்லுவான்? குடியார பையன்னு சொல்லுவான். அதை இனிமேல் உங்களை வச்சு இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு சொல்றேன், தவறுதலாக தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு தாய்மொழிக்கு மதிப்பு கொடுங்க. நம்ம நாடு தாய் நாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான் இருக்காங்க. தமிழ்ல பேசுவோமே. ஏன்னா நீ சொல்ற கூட எதத்தை குடிச்சுட்டா எங்கடா நிமிர்ந்து எங்கடா நிக்கிறது? கீழே சாஞ்சானே அடக்குன்னு வார்த்தையே நம்மள பிழையாக்குதாங்க. குடியாருன்னு போய் கூறுறது அது தவறான வார்த்தை. தமிழ்ல பேசணும். அப்ப மது பிரியர்கள் சொல்லலாம். மது பிரியர்கள் அந்த பிரியத்தோட சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? அத பிரியமா உட்கொள்ளணுங்க. ஏய், இந்த பழக்கத்துக்கே இல்லாத ஆளு கூட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு போய் பழகி பாத்திர போறாடா. அஜி வட்டால் நீ சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. தாம் பொண்டாட்டி கிளி மாதிரி இருக்கான், ஆனா ஊரா பொண்டாட்டியே உத்து பாத்துக்கிருப்பான். என்ன காரணம்? அவங்கள எப்படி சொல்லுவாங்க? கிராமத்துல அடுத்தவனை பார்த்தா தவறால தான் பேசுவாங்க. அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்டா உனக்கு புத்தி இருக்காடா? தப்பு. உன் வீட்டுல ஓம் பண்ண அடுத்த மட்டும் என்ன பாத்துட்டு போக்கிற பேல போக்கிரி சொல்லக்கூடாது. அட பொறுக்கி பேல அப்படி சொல்லக்கூடாது. மொட்டை பொறுக்கி அறிவு வெட்டமனே இப்படி சொல்லுவாங்க. அடுத்த மொண்டாட்டிய பாக்குறதுக்கு பேர் அப்படி கிடையாது. தாம் மொண்டாட்டி ஊரே முன்னாடி பாக்குறதுக்கு என்ன பேருனா தமிழ்ல பிறர் மனைவி நோக்காளர். நோக்காளர். ஓ நோக்கு. இப்பதான் எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்துருக்கு. அது என்னடா சந்தேகம்? மக்களே கேக்குறேன். அப்போ நல்லா நாடகம் பாக்குறிய, அக்கா புருஷனை என்ன சொல்லுவான்? பல அப்படி கேளு, நாகரீகமா கேக்குறடா. அத்தை புருஷனை மாமா. தாய் மாமன் என்ற ஒரு உறவுக்கான முக்கிய சொல்லு மாமா. சரி, எவ்வளவு ஒரு புனிதமான சொல்லு. அத்தை புருஷன் மாமா, அக்கா புருஷன் மாமா, அம்மா கூட பிறந்த தாய் மாமா. இத்தனை ஒரு சிறப்பான ஒரு மாமா அப்படிங்கிற வார்த்தைய இந்த அந்த மாதிரி வேலை பார்க்கிற ஆளுக்கு போய் சொல்றாங்களே, தப்பு தானே? தப்பு தானே? அப்ப அந்த மாதிரி வேலை பார்க்கிற ஆளுக்கு மாமான்னு சொல்ல கூடாது. அவர்களுக்கும் தமிழ்ல பேர் இருக்கு. என்ன பேரு சொல்லவா? சொல்லுவாப்பா, தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. அதானே. அந்த மாதிரி வேலை பார்க்கிற ஆளுக்கு மாமான்ற பேர் கிடையாது. அவர்களுக்கு என்ன பேர் என்றால் பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். டிசிப்ளின்.